வரக்கூடிய குரூப் 2 2A தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது டிஎன்பிசி குரூப் 2A தேர்விற்காக நாம் நடத்திய டெஸ்ட் நம்பர் 9 உடைய ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸை மட்டும் இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதன் தொடர்ச்சியாக எக்கனாமிக் கொஸ்டின்ஸை அடுத்த பதிவில் நம்ம கட்டாயம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி வாங்க, முதல் கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுக்களை கவனத்தில் கொள்க. பாருங்க. ஸோ டல்கௌசி காலத்தில் கொண்டு வரப்பட்ட வாரிசு இழப்பு கொள்கை இந்திய அரசர்களுக்கு தத்தெடுக்கும் உரிமையை தடுத்தது. சரிங்களா? அப்ப இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதால் இந்திய அரசர்கள் எல்லாருமே ஒன்றாக இணைந்து ஆங்கில அரசிற்கு எதிராக போராடுவதற்காக ஒன்று திரண்டார்கள். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஏ இஸ் த ஆன்சர். பாருங்க, வாரிசு இழப்பு கொள்கை டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பார்த்தீங்கன்னா 1848 டல்கௌசி பிரபுவால் கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த திட்டத்தின்படி இணைக்கப்பட்ட முதல் மன்னராட்சி பகுதி சதாரா. சரிங்களா? சரி வாங்க, ரெண்டாவது கேள்வி போயிடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் வாக்கியங்களில் சரியானவற்றை கண்டறி. ஸோ கவனமாக பார்க்கணும், கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. சரியான ஸ்டேட்மெண்ட்டா தவறான ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்றத நம்ம கவனமாக பார்க்கணும். பாருங்க, 1854 சார்லஸ் வுட்ஸ் அறிக்கையின்படி கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸில் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த யூனிவர்சிட்டியில் ஆங்கிலம் பயிற்று மொழியாக்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது கேள்வி பாருங்க. 1935 மெக்காலே கமிஷன் முயற்சியால் ஆங்கிலம் இந்தியாவில் பயிற்று மொழியாக அறிவிக்கப்பட்டது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு சி இஸ் த ஆன்சர். இரண்டு கூற்றுகளும் சரி. சரி, அடுத்து வாங்க தேர்ட் கொஸ்டின்ஸ். தனது 15வது வயதில் ராஜாராம் மோகன் ராய் பாருங்க, உருவ வழிபாடு மறை நூல்களுக்கு எதிரானது மாறானது என்ற நூலை அல்லது என்கிற புத்தகத்தை எந்த மொழியில் எழுதினார்? பாருங்க, வங்காள மொழி. டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ராஜாராம் மோகன் ராயினுடைய பத்திரிகைகள், அவருடைய புத்தகங்கள், கொள்கைகள் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்போம். ஸோ அவருடைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1809 துகாஃபத் உல் முவாகிதீன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கான வழிகள் சொல்லிட்டு 3 புத்தகங்களை கொடுத்துருப்போம். இயரோடு இருக்கும். ஸோ கவனமாக அதை நீங்கள் பார்த்துடணும். சரி, அடுத்து நான்காவது கேள்வி வாங்க. ராஜாராம் மோகன் ராய் அவர்களுக்கு ராஜா என்கிற பட்டத்தை வழங்கியது. பாருங்க, 1830 இந்த முகலாய அரசர் 2ஆம் அக்பர் ஷா. அப்ப நான்காவது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க, பின்வருவனவற்றை பொறுத்துக. பாருங்க, பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் ராஜாராம் மோகன் ராய். தத்துவ போதினி சபா தேவேந்திரநாத் தாகூர். பிரார்த்தன சமாஜ் ஆத்மராம் பாண்டுரங்கர். ஆரிய சமாஜ் மூல் சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய தயானந்த சரஸ்வதி. அப்ப 2, 3, 4, 1 ஆப்ஷன் பார்ப்போம் வாங்க. 2, 3, 4, 1 ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப ஐந்தாவது கேள்விக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க, ராஜாராம் மோகன் ராயினுடைய கோட்பாடுகளில் பின்வருவனவற்றுள் தவறான ஒன்றை கண்டறிக. ராங் ஸ்டேட்மெண்ட். பாருங்க, மேலை நாட்டு ஆங்கில வழி கல்வி ஆதரித்தார், கரெக்டு. பெண்களுக்கு கல்வி, கரெக்டு. உபநிடதங்களுக்கு இந்து மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாடு. ராஜாராம் மோகன் ராயினுடைய மிக முக்கியமான கொள்கை ஒரு கடவுள் கோட்பாடு. இதுவும் கரெக்டு தான். பாருங்க, பொருளற்ற சமய சடங்குகளை ஆதரித்தார் என்பது தவறு. ஏன்னா பொருளற்ற சமய சடங்கு முறைகளை ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் எதிர்த்திருப்பார்கள். அப்ப பாருங்க, ஆறாவது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். இப்ப இந்த ராஜாராம் கொள்கையை பத்தி நம்ம பேசும்போது பாருங்க, கடந்த காலங்களில் குரூப் 1 எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி இருக்கு. ராஜாராம் மோகன் ராய்க்கும் விவேகானந்தருக்கும் இடையே கருத்து வேறுபாடு அப்படின்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதான். பாருங்க, உருவ வழிபாடு பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராயை பொறுத்தவரை உருவ வழிபாட்டு முறையை எதிர்த்திருப்பார். இதே பாருங்க, சுவாமி விவேகானந்தர் உருவ வழிபாட்டை ஆதரித்திருப்பார்.
சரிங்களா? இந்த கேள்வி ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் இருக்கு, மறந்துடக்கூடாது. அப்போ 6வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 7வது கேள்வி. ஸோ நவீன முறையில் சமய ஒற்றுமை நோக்கிற்காக பாடுபட்டவர் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொன்னது பாருங்க சார், மோனியர் வில்லியம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க, மறந்துடக்கூடாது. ஸோ ஸ்கூல் புக்கில் அது எத்திக்ஸ் புக்காக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி புக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தகவல்கள் எதுவும் தெரியாமல் போயிட வேண்டாம். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா கேட்கும்போது நம்ம படிச்சுக்கலாம். ஸ்கூல் புக்கில் இருக்கிற எத்திக்ஸ் புக்கு தானேன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா கடந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனில் சிறப்பு தமிழில் கேட்டது மாதிரி எத்திக்ஸ்லேருந்து நமக்கு அதிக கேள்விகள் கேட்டுட்டாங்கன்னா கேட்டதுக்கப்புறம் புலம்புறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ 7வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 8வது கேள்விக்கு. சரியான இணையை தேர்வு செய்க. பாருங்க, இந்தியன் மிரர் இந்தியர்களால் ஆங்கில மொழியில் தொடங்கப்பட்ட முதல் நாளிதழ் கரெக்டு தான். 1861 தேவேந்திரநாத் தாகூர் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதல் ஆங்கில நாளிதழ். மிராட்டுல் அக்பர் பாருங்க, வங்காள மொழி அப்படின்றது தப்பு. ஏன்னா இது பாரசீக மொழியில் உருவாக்கப்பட்டது 1822 ராஜாராம் மோகன் ராய் அவர்களால். ராஜாராம் மோகன் ராய் உருவாக்கி இன்னொரு பத்திரிகை தான் பாருங்க, 1821 சம்வத் கௌமுதி, அதுதான் வங்காள மொழி பத்திரிகை. சரி, உத்போதனா வங்காள மொழி கரெக்டு தான், விவேகானந்தர். தக்ஷிபுல் அக்லாக் உருது மொழி சார் சையத் அகமது கான். அப்போ பாருங்க 1, 3, 4 சி இஸ் த ஆன்சர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. சரி, அடுத்து வாங்க 9வது கேள்வி. டேவிட் ஹேர் அலெக்சாண்டர் டஃப் ஆகியோருடன் இணைந்து ராஜாராம் மோகன் ராய் 1817 ஹிந்து கல்லூரியை எங்கு நிறுவினார்னு கேட்டால் கல்கத்தா, மறந்துடக்கூடாது. இந்த ஹிந்து கல்லூரியை நிறுவிக்க எங்கனாக்க ராஜாராம் மோகன் ராய், டேவிட் ஹேர், அலெக்சாண்டர் டஃபோடு இருந்து கல்கத்தாவில் உருவாக்கி இருப்பார்கள். அடுத்து 10வது கேள்வி வாங்க. வங்காளத்தின் முதன்மை சீர்திருத்தவாதி, விதவைகள் மறுமணத்திற்காக பாடுபட்டவர். பாருங்க, பெண் கல்விக்காக தனது மகன் நாராயண சந்திராவிற்கு ஒரு விதவையை திருமணம் செய்து விதவைகள் மறுமணத்தில் முன்னோடியாக இருந்தது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது பாருங்க, வித்யாசாகர் என்பது பெயர் கிடையாது. பெண் கல்விக்காக, பெண் முன்னேற்றத்திற்காக ஈஸ்வர் சந்திரர் பாடுபட்டதால் அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம். கல்கத்தா வில்லியம் கோட்டை கல்லூரியினுடைய வங்காள மொழி துறையினுடைய தலைவராகவும் பணியாற்றியிருப்பார். வங்காள மொழியில் உரைநடை ஆசிரியர், இந்த பயோனியர் ஆஃப் மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, மறந்துடக்கூடாது. அப்போ 10th கொஸ்டினுக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 11வது கேள்வி. ஆர்சி பந்தர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே இவங்க எல்லாம் எந்த அமைப்பில் இருந்திருப்பாங்க அப்படின்னா பிரார்த்தன சமாஜ். பாருங்க 1867 பிரார்த்தன சமாஜ் ஆத்மராம் பாண்டுரங்கன் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த பிரார்த்தன சமாஜினுடைய அடுத்த ரொம்ப முக்கியமான தலைவர்கள் தான் பந்தேர்கரும் ஜஸ்டிஸ் ரானடே அவர்களும், மறந்துடக்கூடாது. இப்போ 11வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க, மகாதேவ் கோவிந்த் ரானடே அவர்களால் எந்த அமைப்பு உருவாக்கப்படவில்லை? இந்திய மறுமலர்ச்சி கழகம் ஏ இஸ் த ஆன்சர். ஏன்னா இதை உருவாக்குனது கேசவ் சந்திர சென் அவர்களால் 1870 உருவாக்கப்பட்டது. இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த 3 ஆர்கனைசேஷனுமேவும் ஜஸ்டிஸ் ரானடே அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. சரிங்களா? அப்போ 12வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். ஸோ ஆங்கிலத்தில் பாருங்க, இது இப்படி இருக்க வேண்டாம், இந்தியன் ரீஃபார்ம் அசோசியேஷன் மாற்றிக்கலாம். இங்கே கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அப்போ இந்தியன் ரீஃபார்ம் அசோசியேஷன் 1870 கேசவ் சந்திரசன் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த இந்தியன் ரீஃபார்ம் அசோசியேஷன் முயற்சியினால தான் 1872 நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் உருவாக்கப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமானது. நோட்ஸ் அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், நோட்ஸை ஒரு தடவை நல்லா பார்த்துருங்க. சரி, அடுத்து வாங்க 13வது கேள்வி. பின் வருவனவற்றுள் சரியான கூற்றுக்களை கண்டறிக. பாருங்க, வேதங்கள், பிராமணங்கள், உபநிடதங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆரிய சமாஜத்தின் கருவூலம். கரெக்டு. குழந்தை திருமணம், விதவைகள் மறுமணம், இது எல்லாத்திற்காகவும் பாடுபட்டார், அதை பற்றி பேசியிருக்கார் அப்படின்னு தயானந்தர் சொன்னது, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அடுத்து பாருங்க, தயானந்தர் கருத்துப்படி
இந்த அனைத்து மதங்களும் உலகளாவி, இது தவறு. ஏன்னா முழுக்க முழுக்க கோ பேக் டு வேதாஸ், வேத நூட்களை பற்றி தான் தயானந்த சரஸ்வதி அதிகமாக பேசியிருப்பார். அதனால தான் பாருங்க, சுத்தி இயக்கம் பிற மதங்களுக்கு மாறியவர்களை மீண்டும் ஹிந்து மதத்திற்காகவே மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இங்கே அனைத்து மதங்கள் அப்படின்றது நமக்கு இங்கே தவறாகிவிடும். அப்போ 13வது கேள்விக்கு சரியான கூற்றை கண்டறிக. 1 மற்றும் 2, சரிங்களா? 3வது ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட், மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து வாங்க 14வது கேள்வி. இந்தியா இந்தியருக்கே அப்படின்ற சுயராஜ்யம் என்கிற சுவராஜ் என்கிற வார்த்தையை உருவாக்கியவர் இந்த இந்து மதத்தின் மார்ட்டின் லூதர் என்று சொல்லக்கூடிய தயானந்த சரஸ்வதி. சரிங்களா? டைரக்டா தயானந்த சரஸ்வதி சொல்ல. அப்போ ஹிந்து மதத்தின் மார்ட்டின் லூதர் என்று அழைக்கப்படுபவர் தயானந்த சரஸ்வதி. அவர் உருவாக்கின வார்த்தை சுவராஜ். சுவராஜ் வாஸ் மை பர்த் ரைட் அப்படின்னு சொன்னது திலகர். சரிங்களா? ஆனால் அந்த வார்த்தையை உருவாக்கியவர் தயானந்த சரஸ்வதி. அப்போ 14வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 15வது கேள்வி. பின் வருவனவற்றுள் தவறானதை கண்டறிக. தென்னிந்தியாவின் பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்பட்ட வேத சமாஜம் விவேகானந்தரால் தவறு. பாருங்க, 1864 இந்த அமைப்பை உருவாக்கியவர் விவேகானந்தர் கிடையாது, ஸ்ரீதர்லு நாயுடு அவர்களால் மெட்ராஸில் உருவாக்கப்பட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். செகண்ட், விவேகானந்தர் சுதேசி, இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ ராங் இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங் இன்ஃபர்மேஷன். 15வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 16வது கேள்வி. விவேகானந்தர் 1896 வேதாந்த சங்கம் என்கிற அமைப்பை உருவாக்கிய இடம் நியூயார்க். சரிங்களா? அப்ப 1893 சிகாகோ சம்மிட்டில் அவர் கலந்து கொண்டதற்கு பிறகு நியூயார்க்கில் இந்த அமைப்பை விவேகானந்தர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். சரிங்களா? 16வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 17. ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய நோக்கங்கள் என்னென்ன பாருங்க. 1886 ராமகிருஷ்ணனுடைய மறைவிற்கு பிறகு 1887 ராமகிருஷ்ணருக்காக ஒரு மொனாஸ்ட்ரி, ஒரு நினைவிடத்தை விவேகானந்தர் வேலூர்ல உருவாக்கி இருப்பார். அதன் பிறகுதான் பாருங்க 1892 விவேகானந்தர் கன்னியாகுமரி பாறை தியானம் பாஸ்கர சேதுபதியை சந்திக்கிறது. 1893 சிகாகோ மாநாடு, அப்புறம் 1896 வேதாந்தா இயக்கம். அதுக்கப்புறம் இந்தியா திரும்பியதற்கு பிறகு 1897 விவேகானந்தர் உருவாக்கின அமைப்பது ராமகிருஷ்ண மிஷன். பாருங்க, ரொம்ப சிம்பிள், ஒரே வார்த்தையில் அடைக்கலாம், சோசியல் சர்வீஸ். ஒரே வார்த்தையில் அடக்குனீங்கன்னாக்க அப்போ இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான். பாருங்க, மேற்கண்ட அனைத்தும் 17வது கேள்விக்கு எல்லாமேவும் ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய நோக்கங்கள் தான் அப்படின்றத மறந்துட வேண்டாம். சரி, இப்போ 17வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 18வது கேள்வி. ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். ஸோ இந்த புத்தகங்களை அனைத்தையும் எழுதியது பாருங்க விவேகானந்தர். சரிங்களா? இதன் மூலமாக தூய நெறியை அடையலாம், மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொன்னவர் விவேகானந்தர். இது எத்திக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் அறையியல் எத்திக்ஸ் புக்கில் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாகவே இருக்கும், மறந்துட வேண்டாம். சரி, அடுத்து 19வது கேள்வி வாங்க. பிரம்மஞான சபை பற்றிய கூற்றுக்களில் பாருங்க 1875 ஹெச்பி பிளவாஸ்கி, கர்னல் ஆல்காட் என்பவரால் நியூயார்க்கில் உருவாக்கப்பட்டது. 1882 அடையாருக்கு மாற்றினாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த அமைப்பின் கருத்தை பரப்புவதற்காக 1893 அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் இந்தியாவிற்கு வந்திருப்பாங்க. பாருங்க, 1898 அன்னி பெசன்ட் அம்மையார் காசி, வாரணாசின்னு சொன்னாலும் ஓகே, காசின்னு கொடுத்தாலும் ஓகே, பனாரஸ்ன்னு கொடுத்தாலும் ஓகே. பனாரஸில் சென்ட்ரல் ஹிந்து கல்லூரியை நிறுவினார். சரிங்களா? இது பின்னாட்களில் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. இங்கே ஒரு விஷயம் கவனமாக பார்க்கணும். பனாரஸில் கல்லூரியை நிறுவியவர் அன்னி பெசன்ட் அம்மையார், இயர் 1898. இது பல்கலைக்கழகம்னு கேட்டா 1916 மதன் மோகன் மாளவியா, மறந்துடக்கூடாது. பனாரஸ் ஹிந்து காலேஜ் அன்னி பெசன்ட் அம்மையார், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி மதன் மோகன் மாளவியா 1916.
இப்போ 19வது கேள்விக்கு பாருங்க, 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து 20வது கேள்விக்கு வாங்க. ஜோதிபா கோவிந்த்ராவ் பூலே பற்றிய சரியான கூற்றுக்களை கண்டறிக. பாருங்க, அவர் கல்கத்தாவில் பிறந்தார், தவறு. அவர் பூனே மகாராஷ்டிராவில் பிறந்தவர். புத்வபித் என்ற பெண்களுக்கான பள்ளி கரெக்டு. அவர் மனைவிக்கு இணைந்து பெண்களுக்கான முதல் பள்ளியை பூனேவில் உருவாக்கி இருப்பார்கள். கண்டர் குழுவிடம் தாழ்த்தப்பட்டோருக்கு எஜுகேஷன் சம்பந்தமான அறிக்கையை சமர்ப்பித்திருப்பார். அப்ப செகண்ட், தேர்டு, ஃபோர்த் 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறான ஸ்டேட்மெண்ட். இப்போ சரியான கூற்றுகள் 2, 3, 4. சி இஸ் த ஆன்சர். அப்போ 20வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 21வது கேள்வி. ஸ்ரீ நாராயண குரு நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்கிற அமைப்பை உருவாக்கியது பாருங்க 1903. சரிங்களா? கேரளாவில் மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் 1903. அடுத்து 22வது கேள்விக்கு வாங்க. ஒவ்வொரு தலைவர்களுடைய மாநிலங்கள். ஸ்ரீ நாராயண குரு கேரளா, அயோத்திதாசர் தமிழ்நாடு, தயானந்த சரஸ்வதி பாருங்க பஞ்சாப், ராம்மோகன் ராஜாராம் மோகன் ராய் வங்காளம். சரிங்களா? அப்ப பாருங்க 4, 3, 1, 2. டி இஸ் த ஆன்சரியா? பாருங்க 22வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். டைரக்டாக ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து வாங்க, அகைன் தவறுதலாக 22வது கேள்வியே வந்திருக்கும். ஸ்ரீ நாராயண குரு பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் ஈழவ சமுதாயத்தில் காணப்படக்கூடிய தீண்டாமைக்கு எதிராக பாடுபட்டார். கரெக்டு. இவருடைய சீடர்கள் இவருடைய கருத்துக்களை பரப்பினார்கள். கரெக்டு. சாது ஜன பரிபாலன சங்கம் இந்த அமைப்பை 1907 நிறுவியவர் ஐயன்காளி. சரிங்களா? ஐயன்காளி. இது ஸ்ரீ நாராயண குரு வராது. அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறானது. ஃபர்ஸ்ட் 2 முதல் 2 கூற்றுக்களும் சரியானவை. இப்போ 22வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 23வது கேள்வி. சார், சையத் அகமது கான் மேலை நாட்டு அறிவியல் கல்வியை இஸ்லாமிய மக்களிடம் பரப்பினார். கரெக்ட். இதற்காக அவர் உருவாக்கியதை பாருங்க, அலிகார்க்ல டிரான்ஸ்லேஷன் சொசைட்டி 1866. இதுதான் அறிவியல் கழகமாக மாறி பின் நாட்களில் அலிகார்க் முஸ்லிம் இயக்கமாக மாறியிருக்கும். இதோடைய மிக முக்கிய நோக்கமேவும் வெஸ்டர்ன் எஜுகேஷன் மற்றும் வெஸ்டர்ன் கல்ச்சரை இஸ்லாமிய மக்களிடம் பரப்புதல். சரிங்களா? அப்போ பாருங்க, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான். சரியான விளக்கம் 23வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 24வது கேள்வி. இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதற்காக தியோபந்த் இயக்கம் பாருங்க, அலிகார் இயக்கத்திற்கு எதிராக இஸ்லாமிய மதத்தின் அல்லது குரானில் இருக்கக்கூடிய உண்மையான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் தியோபந்த் இயக்கம். இஸ்லாமியருடைய மீட்பு இயக்கமாகவும் இது பார்க்கப்படுகிறது. இப்போ 24வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அகைன் பாருங்க, 24வது கேள்வி வந்திருக்கும். ரஸ்ட் காஃப்தர் பாருங்க, பார்சி ரீஃபார்ம் அசோசியேஷன், த ருக்குன்மை மத்தியாசன் சபா, பார்சி மறுமலர்ச்சி இயக்கம். இதனுடைய தாரக மந்திரம் ரஸ்ட் காஃப்தர். இவனுடைய நியூஸ் பேப்பர்னாலும் ரஸ்ட் காஃப்தர் தான். இதெல்லாம் பாருங்க ரிப்பீட்டடாக நமக்கு வந்திருக்கும். தாதாபாய் நவ்ரோஜியினுடைய பத்திரிகை ரஸ்ட் காஃப்தர். கரெக்டு. அதுமாதிரி பாருங்க, பிரேம் மல்பாரி குழந்தை திருமணத்திற்கு எதிராக பாடுபட்டவர். இவருடைய முயற்சியாளர் பாருங்க 1884 குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் மட்டுமே கரெக்டு தான். 24வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்டு. சரிங்களா? பாருங்க, இந்த ருக்குன்மை மத்தியாசன் சபா 1851 நவ்ரோஜி, ஃபர்துன்சி, தாதாபாய் நவ்ரோஜி, டாக்டர் TR காமா இவர்கள் உருவாக்கப்பட்ட பார்சி மறுமலர்ச்சி இயக்கம் அப்படின்றத மறந்துட வேண்டாம். அப்போ 24வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 25வது கேள்வி. பின் வருவனவற்றுள் தவறானதை கண்டறிக. பாருங்க, வாளுக்கு பதிலாக தன் சிறு வைத்துக் கொள்ளுமாறு ராம்சிங் கூறினார். கரெக்ட். ஆணும் பெண்ணும் சமம். கரெக்ட். நம்தார் இயக்கத்தை நிறுவியவர் பாபா தயால்தாஸ். தவறு. சரிங்களா? இந்த நம்தாரி இயக்கத்தை நிறுவியது பாருங்க
1857 பாபா ராம் சிங் இந்த அமைப்புடைய ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம மேலே பார்த்துருக்குறது. சீக்கிர அடையாளம் கிருபான்களுக்கு அணிய வலியுறுத்தினார். இது எல்லாமே கரெக்டு. ஒரே இந்த செகண்ட் ஸ்டேட் நம்தாரி இயக்கம் என்பது யாரால? பாபா ராம் சிங் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இப்போ பாபா தயால்தாஸ் உருவாக்கியது பாருங்க நிரங்காரி. அந்த நிரங்காரி தான் கடவுள் உருவமற்றவர். சரிங்களா? அப்போ 25வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். ஏன்னா இது உருவாக்கியவர்கள் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தவறாக இருக்கு, கவனமாக எழுதிக்கணும். அடுத்து வாங்க 26வது கேள்வி. வள்ளலார் என அறியப்பட்ட ராமலிங்க அடிகளால் பிறந்த ஊர் எது? பாருங்க, அக்டோபர் 5 1823 அவர் பிறந்தது பாருங்க மருதூர். சரிங்களா? வடலூருக்கு அருகே மருதூர் என்கிற இடத்தில் பிறந்திருப்பார். சரிங்களா? அப்ப 26 சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 27வது கேள்வி. ராமலிங்க அடிகள் பற்றிய சரியான கூற்று. தலைமை சிறந்த தொழில் வேளாதராயனுக்கு முதல் 4 திருமுறைகள் பாருங்க. ராமலிங்க அடிகளால் பாடிய 6000 பாடல்கள் தொகுப்பு திருவருட்பா. இது 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டது. இதில் முதல் 4 திருமுறைகளை தொகுத்தவர் அவரது தலைமை சீடரான தொழுவூர் வேலாயுதனார். கரெக்டு தான். பின்னாட்கள் 4 மற்றும் 5ஆம் திருமுறைகள் தொகுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரியானது, ரெண்டுமே கரெக்டான இன்ஃபர்மேஷன். பாருங்க, இந்த திருவருட்பா சைவ மத அடியார்களால் மருட்பா அறியாமையின் பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த திருவருட்பா நூலை எதிர்த்து வழக்கு பதிவு செய்தவர் ஆறுமுக நாவலர். மறந்துட வேண்டாம். 27க்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 28வது கேள்வி. 1882 அயோத்திதாசரோடு இணைந்து திராவிடர் கழகம் என்கிற அமைப்பை உருவாக்கியவர் ஜான் ரத்தினம். சரிங்களா? அப்ப 28 டைரக்ட் கொஸ்டின் ஜான் ரத்தினம், மறந்துட வேண்டாம். அடுத்து வாங்க, இதுல வேணா இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன். அயோத்திதாசர் ஆல்காட் தொடர்பு உண்டியா? ஏன்னா ஹெச்எஸ் ஆல்காட்டினுடைய வலியுறுத்துதல் காரணமாக இவர் அயோத்திதாசர் இலங்கைக்கு சென்று புத்த மதம் தொடர்பான கருத்துக்களை படித்திருப்பார். சரிங்களா? அப்ப 28க்கு பி இஸ் த ஆன்சர், மறந்துடக்கூடாது. அடுத்து வாங்க 29வது கேள்வி. பின் வருவனவற்றுள் சரியானவற்றை கண்டறிக. திராவிட மகாஜன சபா அயோத்திதாசரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. முதல் மாநாடு நீலகிரி. கரெக்டு தான். சென்னை ராயப்பேட்டை தலைமையிடமாக கொண்டு அன்றைய மதிப்பில் 25 பைசா, அதை ஒரு அணான்னு சொல்லுவாங்க. 1 பைசா தமிழன். கரெக்டு தான். 1 பைசா தமிழன் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கியது. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ 29வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 30வது கேள்வி. ஜாதி முறைகளை நீக்குவதற்காக சுவாமி தோப்பில் ஒரு தியான கூடத்தை பாருங்க நிறுவியவர் வைகுண்ட சுவாமி. 1883 இந்த தியான கூடத்தை கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமி தோப்பில் வைகுண்ட சுவாமிகள் உருவாக்கி இருப்பார். இவரை பின்பற்றக்கூடியவர்கள் ஐயாவளி, முத்துக்குட்டி. சரிங்களா? முடிசூடும் பெருமாள். நோட்ஸில் ஒரு பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், படிச்சிடணும். 30வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 31. தந்தை பெரியார் நடத்திய இதழ்களை கால வரிசைப்படுத்து. பாருங்க, புரட்சி பாருங்க 1833. அதுக்கடுத்து உண்மை 1870. அதற்கடுத்து விடுதலை 1835. குடியரசு 1825. ரிவோல்ட் 1828. சரிங்களா? அப்போ இதன்படி நீங்கள் வரிசைப்படுத்துறீங்கனாக்க டி இஸ் த ஆன்சராக வரும். கரெக்டா? ஸோ கவனமாக பார்க்கணும். பெரியாரை பொறுத்தவரை அதிகமாக அவர் நடத்தின இதழ்கள், அவருடைய கொள்கைகள் கொடுத்துருக்காங்க. அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகள், அவருடைய பிரின்சிபல்ஸும் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், ரீட் பண்ணிடணும். 31வது கேள்விக்கு பாருங்கள் டி இஸ் த ஆன்சர். அடுத்து 32வது கேள்வி பாருங்கள். தந்தை பெரியார் 1925 பெரியார் கொண்டு வந்த வகுப்புவாத இடஒதுக்கீட்டு கொள்கை காஞ்சிபுரம் மாநாடு. அந்த மாநாட்டின் தலைவராக இருந்தவர் திரு வி கா. மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப இந்த மாநாட்டின் தோல்வி, இதனால்தான் பெரியார் அவர்கள் காங்கிரஸிலிருந்து வெளியேறி 1925 சுயமரியாதை என்கிற இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார். சரிங்களா? அப்ப 32வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர்.
அடுத்து வாங்க 33வது கேள்வி. ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்கள் அழைக்கப்பட்டவர் ரெட்டமலை சீனிவாசன். சரிங்களா, ரொம்ப சிம்பிளா தாத்தா என்று அழைக்கப்பட்டவர். இப்போ 33வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 34வது கேள்வி. மயிலை சின்னத்தம்பி ராஜா பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அமைப்பை உருவாக்கியதில் ஒருவராக இருந்தவர், ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். கரெக்டு. சென்னை சட்டசபை நீதி கட்சியின் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஆதி திராவிட மகாஜன சபா, சரிங்களா, இந்த ஆதி திராவிட மகாஜன சபா என்கிற அமைப்பை 1893 உருவாக்கியவர் ரெட்டமலை சீனிவாசன். சரிங்களா, இது மயிலை எம்சி ராஜாவுடைய அமைப்பு கிடையாது. அப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். இப்போ சரியான கூற்று பாருங்க, ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 மற்றும் 2ஆம் கூற்றுக்கள் சரியானவை. 34வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 35வது கேள்வி. முதல் முறையாக திருமண வைர சட்டம், டைமண்ட் ஆக்ட், வெட்டிங் டைமண்ட் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு பாருங்க. மேரேஜ் டைமண்ட் ஆக்ட் 1860, 1860. இதன்படி தான் முதலாக திருமண வயது 10 என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. சரிங்களா, அப்போ இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்த்தது டெஸ்ட் 9ல் இருந்த ஹிஸ்ட்ரி கொஸ்டின். முழுக்க இதுக்கான சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18th and 19th செஞ்சுரியினுடைய சோசியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட், 18, 19ஆம் நூற்றாண்டுடைய மறுமலர்ச்சி இயக்கங்கள். சரிங்களா, ஸோ அடுத்த பதிவில் இதே டெஸ்ட்டில் இருந்த எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமியும் பாப்புலேஷன் சம்பந்தமான கேள்விக்கான விளக்கங்களையும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றிப்பா.